இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வினிகரியல் கல்ச்சர் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருள்னு பார்த்திங்கன்னா ஏஜ்டு வாட்டர் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா வினிகரியல் கல்ச்சர் போடுறதுக்காக 2 பாட்டில் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா வினிகரியலுக்கு ஸ்டார்டர் கல்ச்சர், அப்புறம் ஆப்பிள் சீடட் வினிகர். அடுத்து பார்த்திங்கன்னா ஆப்பிள் எடுத்து வச்சுருக்கேன். ஆப்பிளில் பாதி போட்டால் போதும், அதுக்கு மேலே தேவைப்படாது. ஃபைனலாக பார்த்திங்கன்னா கல்ச்சரை பாட்டிலில் போட்டுட்டு அதுக்கப்புறம் மூடி வைக்கிறதுக்கு கொஞ்சம் துணி எடுத்திருக்கேன். அவ்வளோதான். இதெல்லாம் தான் வினிகரியல் கல்ச்சர் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ பார்த்திங்கன்னா ஆப்பிளில் தோல் உரிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ வினிகரியில் பற்றி தெரியாதவங்களுக்காக சொல்லிடுறேன். வினிகரியில் குட்டியோண்டு புழு போல் இருக்கும். அந்த வினிகரியில் பார்த்திங்கன்னா பீட்டா ஃப்ரைக்கு, கௌரமி ஃப்ரைக்கு, அந்த மாதிரி எக்லேருந்து பொரிச்சு வர எல்லா ஃப்ரைக்குமே ஃபஸ்ட்டு ஃபீடாக வினிகரியில் கொடுக்கலாம். நான் ஆல்ரெடி வினிகரியில் கல்ச்சர்லாம் வச்சுருந்துருக்கேன். அந்த வினிகரியில் கல்ச்சர் பார்த்திங்கன்னா என்கிட்ட 1 இயர் வரையும் எந்த ப்ராப்ளமுமே இல்லாமல் இருந்துச்சு. ப்ராப்பராக அப்பப்போ அதுலேருந்து வினிகரியில் எடுத்துகிட்டே இருந்தோன்னா கல்ச்சர் ஆகிக்கிட்டே இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஆப்பிள் எல்லாத்தையும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ வினிகரியல் கல்ச்சர் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். முதல்ல பார்த்திங்கன்னா ஒரு பாட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஆப்பிள் சீடட் வினிகர் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் 30% ஆப்பிள் சீடட் வினிகர் கலக்குறீங்கன்னா 60% வாட்டர் கலந்தாலே போதும். அந்தளவுக்கு தான் நானும் இந்த வாட்டி கலக்கிறேன். இது வரையும் நான் இந்த மாதிரி தான் கம்மியாக தான் ஆப்பிள் சீடட் வினிகர் ஊற்றுவேன். அதுக்கு மேலே எக்ஸ்ட்ராவாகவும் ஊற்ற மாட்டேன், கம்மியாகவும் ஊற்ற மாட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா ஆப்பிள் சீடட் வினிகர் ஊற்றியாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா தண்ணி எடுத்து ஊற்றிக்கலாம். இந்த வாட்டி நான் என்ன தண்ணி யூஸ் பண்ணுறேன்னு பார்த்திங்கன்னா ஏஜ்டு வாட்டர் தான். ஃபிஷ் இருந்த வாட்டரில் நான் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி பிடிச்சி வச்ச வாட்டர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இந்த பாட்டில் ஃபுல்லாகிற வரையும் ஊற்றிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றிட்டேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வினிகரியல் கல்ச்சர் தான் கொஞ்சோண்டு எடுத்து ஊற்றி விட போகிறேன். வினிகரியல் கல்ச்சர் செய்கிறதுக்கு கன்ஃபார்ம் உங்களுக்கு ஸ்டார்டர் கல்ச்சர் வேணும். ஸ்டார்டர் கல்ச்சர் பொறுத்தவரையும் உங்களுக்கு நிறையலாம் வேணாம், கொஞ்சோண்டு இருந்தாலே போதும், ஈஸியாக கல்ச்சர் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா வினிகரியலுக்கு ஸ்டார்டர் கல்ச்சர் ஊற்றிட்டேன். அடுத்து ஒரு 5 ஆப்பிள் துண்டுகளை எடுத்து உள்ளே போட்டுக்கிறேன். எனக்கு இந்த வினிகரியல் கல்ச்சரில் பிடிச்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா மொய்னா கல்ச்சர் மாதிரி அப்பப்போ ஈஸ்டெல்லாம் ஊற்றிட்டு இருக்க வேணாம். 1 இயர் ஜம்முன்னு அமைதியாக இருக்கும். வினிகரியல் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பாட்டில் வினிகரியல் கல்ச்சர் ரெடி பண்ணிட்டேன். இந்த வினிகரியல் கல்ச்சரு ரெடி ஆகிறதுக்கு ஒரு 3 வீக்ஸ் ஆகும். அது எப்படி ரெடி ஆகிடுச்சின்னு கண்டுபிடிப்பீங்கன்னா ஆப்பிள் எல்லாமே கீழே போய் செட்டில் ஆகிருக்கும். அதை வச்சு வினிகரியல் கல்ச்சர் ஆகிடுச்சின்னு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அடுத்து வினிகரியல் கல்ச்சரில் எந்த கொசுவும் வச்சிடக்கூடாதுன்ட்டு ஒரு துணியை போட்டு அது மேலே லப்பர் பேண்ட் சுற்றிக்கிறேன். அடுத்து இதே போல் இன்னொரு பாட்டிலில் கல்ச்சர் பண்ணிட்டு வந்துடுறேன். 5 minutes later. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு பாட்டிலில் வினிகரியல் கல்ச்சரையும் பண்ணி வச்சுட்டேன். அவ்வளோதான். இப்போ 2 பாட்டில் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த 2 பாட்டில் வினிகரியல் கல்ச்சர் பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவுன்னு பார்த்தீங்கன்னா பாட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கேருந்து வேணாலும் எடுத்துக்கலாம். அது ஃப்ரீன்ற கணக்கில் வச்சுக்கோங்க. ஒரு ஆப்பிளோட ரேட் குத்து மதிப்பு ஒரு 30 ரூபா. அப்புறம் தண்ணியோட ப்ரைஸ் எல்லாம் நான் எடுக்கலை. அடுத்து வினிகரியல் கல்ச்சரோட ப்ரைஸ் ஒரு 200 ரூபாய்க்கு நான் வாங்கினேன். மேபி மற்ற இடத்துல கம்மியாக விற்றுருக்கலாம். எனக்கு இங்கே 200 ரூபாய்க்கு தான் கொடுத்தாங்க. அப்புறம் வினிகரியல் கல்ச்சர் உருவாக்குறதுக்கு முக்கியமாக தேவைப்படுற பொருள் பார்த்திங்கன்னா ஆப்பிள் சீடட் வினிகர். அது 1/2 லிட்டர் பாட்டில் எங்கள் ஏரியாவில் பார்த்திங்கன்னா 180 ரூபா ப்ரைஸு. மொத்த செலவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 400 ரூபாய்க்குள்ளே ஆகிடும். வினிகரியல் கல்ச்சர் மட்டும் ப்ராப்பராக நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு 200 ரூபாய் செலவு பண்ணால் மட்டும் போதும் மெயின்டெனன்ஸுக்கு. இந்த வினிகரியல் கல்ச்சர் ஆனோடனே இந்த வினிகரியில் எப்படி எடுத்து ஃபீட் பண்ணுறது அப்படின்ட்டு ஒரு வீடியோ போடுறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.